நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9774111119 என்ற எண்ணை அணுகவும். தென்காசியில் உள்ள குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்துள்ள நிலையிலும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் குளித்து மகிழ்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவகுருநாதன் வழங்க கேட்கலாம். சிவகுருநாதன், மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையானது சரியான நேரத்தில் தொடங்கின போதிலும் இடையில் மழையின் அளவு தற்போது குறைந்து வருகிறது. இதனால் குற்றால அருவியில் தண்ணீர் வரத்தும் குறைந்து காணப்படுகிறது. கடந்த நாட்களில் இடைவெளியில் தொடர் மழை பெய்தாலும் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வந்தாலும் தற்போது சில தினங்களாக மழையின் அளவு குறைந்துள்ளது. இதனால் குற்றால அருவியில் உள்ள மெயின் அருவி, பழைய குற்றால அருவி, 5 அருவிகள் உள்ளிட்ட பல்வேறு அருவிகளில் தண்ணீர் வரத்து என்பது மிகவும் குறைந்தே காணப்படுகிறது. இன்று விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் சற்று அதிகரித்தே காணப்படுகிறது. வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்தாலும் கொட்டும் நீரில் குறைவான நீரில் குளித்து மகிழ்வதற்காக சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இந்த சுற்றுலா பயணியின் வருகையின் காரணமாக அவ்வப்போது குற்றாலம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது. இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். பராசக்தி, தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.